ஹாய் நண்பா, வணக்கம். நம்ம நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டு 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அப்புறம் 4ஆம் நம்பர்லாம் வரும்னு கூட எடுத்திருந்தோம் வீக்லி சார்ட்டில் ஒரு ரூட்டில் பார்த்து. ஆனால் அது 9ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி 099ங்கிற ரிசல்ட் எதிர்பார்க்கல. அது மிஸ் ஆயிடுச்சு நண்பா. பரவாயில்ல, ஒரு நாள் மிஸ் ஆகிறது தான். நம்ம இன்றைக்கி ஆனால் கெஸிங்கை பார்த்துடலாம் நண்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. ஏன்னா நான் நேற்றே சொல்லியிருந்தேன், சி போர்டில் ஒரு 4ஆம் நம்பர் வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பவரில் கொடுத்துட்டானுங்க 9ன்னு போட்டு. நான் நம்பர் கொடுக்கும்போது 3 டிஜிட்டில் சி போர்டில் 4ஆம் நம்பர் வச்சு கொடுத்தனால நான் விட்டுட்டேன். ஆனால் ஒரு வேளை அது சிங்கிள் போர்டாக நீங்கள் நோட் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் வந்திருக்கலாம். பரவாயில்ல நண்பா, நம்ம இன்றைக்கி என்ன கெஸிங்கை பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் ஃபாலோஅப் நம்பரை தர்றேன், வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த 099 ரிசல்ட் இருக்குங்களா, 099ங்கிற ரிசல்ட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 699 இருக்குங்க. இந்த 699 வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து 099 வச்சுருந்தாங்கன்னா ஏ போர்டுக்கு ஒரு 6ஆம் நம்பர் வர வேண்டியது இருக்குது நண்பா. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததை பார்த்துடலாம். அதே மாதிரி நேற்று ஏ போர்டு நம்பர் 5ஆம் நம்பர் இருக்குங்களா, அந்த 5ஆம் நம்பர்லேருந்து கிராஸ் பார்த்தீங்கன்னா 544ன்னு சொல்லி இருக்குங்கப்பா ரிசல்ட்டு. அந்த 544க்கு வந்து ஃபுல் பவர் எடுத்திங்கன்னா 099ங்கிற நம்பர் வரும். அந்த 544 எடுத்துகிட்டு வந்து 099 அப்படியே ரிசல்ட்டில் வச்சுருப்பான், சரிங்களா. அப்போ அந்த ஏ போர்டு நம்பர் ஏ போர்டில் வச்சு பவரில் வச்சு இந்த கிராஸ் நம்பர் எடுத்து பிசியில் வைக்கும்போது பெண்டிங் இருக்கிறது இந்த பிசியில் 55ங்கிற நம்பர் நண்பா. இந்த பிசியில் 55ங்கிற நம்பரு அடுத்த நாள் பிசிக்கு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து வீக்லி சார்ட் நண்பா. இந்த வீக்லி சார்ட்டில் நம்ம கொடுத்துருந்தோம், பார்த்துக்குங்க, ரூட்டு பார்த்துக்குங்க. இந்த கண்டினியூஸாக உழுகிற 52, 57, 52க்கு இந்த 2 நாள் ஒரு நாள் 52, 57ங்கிற வர நம்பர்னு கொடுத்துருந்தோம். நம்ம அந்த அன்றைக்கி ஏபியில் கொடுத்துருந்தோம், ஆனால் அது ஏசியில் போயிடுச்சு. இந்த 2 நாளில் ஒரு நாள் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த பேட்டர்ன் எல்லா நாளில் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் வந்து நம்ம கெஸ்ஸிங் நம்பர் ஸ்ட்ராங்காக எடுக்கும்போது இதுலேருந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. இதே பேட்டர்ன் வந்து இயர்லி சார்ட்டில் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இயர்லி சார்ட்டில் இந்த 65க்கும் இந்த 65 இருக்குல்ல, இந்த 2 65ல் ஒரு 65 இல்லை 56ங்கிற நம்பர் வந்து இங்கே இறங்கணும் நண்பா. ஏபிபிசி ஏசியில் எதில் வேணால் இறங்கலாம். இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி சார்ட் எடுக்கும்போது ஏ போர்டில் 6ஆம் நம்பர் எடுத்தங்களா, பிசியில் ஒரு 55 வர மாதிரி எடுத்தங்களா, அதனால் இந்த நம்பர் இங்கே மேட்ச் ஆகிறதுனால இதை நான் நோட் பண்ணி காட்டுறேன். இந்த வீக்லி சார்ட்டில் வந்து போன வாரம் வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 734 நண்பா. இந்த 734ங்கிற நம்பரில் இந்த சி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 239ன்னு இருக்குங்களா. இந்த 239ல் ஏ போர்டுக்கும் சி போர்டுக்கும் பவர் வச்சிங்கன்னா 734ங்கிற நம்பர் வரும். இந்த 734 நம்பர் ஸ்ட்ரைட்டாக விழுந்திருந்தா இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இந்த 239ங்கிற நம்பர் இங்கே 734 அப்படின்னு சொல்லி ஏசியில் பவர் வச்சு கொடுத்துருந்தா இந்த ஏ போர்டில் 2க்கு 7 வந்துருச்சுங்களா. இந்த பிசியில் இன்னொரு 84 இல்லை 34 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சி போர்டில் ஒரு 4ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நான் உங்களுக்கு ஒரு ரூட் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் சி போர்டு 2ஆம் நம்பருங்களா, அதே மாதிரி சி போர்டு 7ஆம் நம்பரு, இங்கேயும் சி போர்டில் 7ஆம் நம்பரு கண்டினியூஸாக விழுந்துருக்கும். சி போர்டில் 2ஆம் நம்பரு, சரிங்களா. இந்த 4 நாளில் கண்டினியூஸாக சி போர்டில் 2, 7ங்கிற நம்பர் தான் பவரில் விழுந்துருக்கும். அப்போ இந்த 4 நாளில் ஒரு நாள் வந்து சி போர்டில் 2, 7 கண்டிப்பாக வரும். 2 நாளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மினிமம் ஒரு நாள்லையாவது வந்தாகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மொதல் நாளே இந்த 7ஆம் நம்பர் எடுத்து வச்சுருப்பான் பாருங்கள்.
மொதல் நாளே அந்த 2க்கு 7க்கும் ஒரு சி போர்டில் 2ஓ 7ஓ கண்டிப்பாக வந்தாகணும் 4 நாளில். அதில் ஒரு நாள் கரெக்டாக முதல் நாளே வச்சுருப்பான், மற்ற 3 நாள் வந்திருக்காது. அதே மாதிரி போன வாரம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் 4, அதே மாதிரி அடுத்த நாள் சி போர்டில் 9ஆம் நம்பர் வச்சுருப்பான், மறுபடியும் 4 கண்டினியூஸாக 4 நாள் வச்சுருப்பான். அப்போ இந்த 4 நாளில் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சி போர்டில் 4ஓ 9ஓ வருங்கிறது என்னோடய கெஸிங் நண்பா. ஒரு வேளை ஃபாலோஅப் நம்பராக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அநேகமாக நாளைக்கே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் ஒரு 75, இங்கே ஒரு 57, அப்படியே அடுத்த மாதம் வந்து இந்த கிராஸில் கரெக்டாக ஒரு 52 வச்சுருந்துருப்பான். சரிங்களா? இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25, ஒரு 775, அப்புறம் நாளைக்கு ஒரு 75ஓ ஒரு 25ஓ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி என் கெஸிங்கை கொடுக்குறேன். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நாளைக்கு சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. 6 திருப்பி போடுவோம் ஒரு நேரம். அப்போ 6ங்கிறது ஒரு 9ஆக விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயோ கண்டிப்பாக ஒரு 5ஆம் நம்பர் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. அந்த 555க்கு ஒரு 5ஆவது போர்டில் இறங்கி ஆகணும். ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் பிசியில் வந்து ஒரு 39, 34 இந்த வீக்லி சார்ட்டில் ஒரு ரூட் பார்த்தோம்ல, சி போர்டில் 34, 84 வரணுன்ட்டு. அதில் அதிகபட்சம் 34 விழுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் கெஸிங்கில் கொடுத்துருக்கேன் 39, 34 பிசியில். ஏபிபிசிஏசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 65, 60, 95, 90 நண்பா. அதே மாதிரி ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 64 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் 4ஆம் நம்பர் வந்தால். சரிங்களா? 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் நண்பா. 255, 654 இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் வருங்கிறது என்னோடய கெஸிங் நண்பா. அதிகபட்சம் வரக்கு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபாலோஅப் நம்பர் கொடுக்குற நம்பா, அதை பார்த்துக்குங்க. 4 நாளில் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வந்து சி போர்டில் 4ஓ 9ஓ விழுகுங்கிறது என்னோடய கெஸிங் நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க. அதே மாதிரி 3 நாளில் வந்து பிசியில் வந்து 5500 விழுகணுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு வேளை சப்போர்ட்டுக்கு 5005யும் கொடுத்துருக்க நண்பா. இது வந்து லாஸ்ட் டைம் பார்த்தேன் தெரியுங்களா, அந்த ஏ போர்டு நம்பர் எடுத்து சி போர்டில் வைக்கும்போது அந்த பிசி நம்பர் கண்டிப்பாக இறக்கி ஆவான்ட்டு. அது இப்போ லாஸ்ட் டைமே வந்து 2 நாள் தள்ளி 3ஆவது நாள் கொடுத்துருந்தா. அதனால் 3 நாளுக்குள்ளே இந்த 5500 5005ங்கிற நம்பர் பிசியில் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். டியர் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க நண்பா. இந்த சேனலோட பேஜுக்கு போனீங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அதில் 3வது கம்யூனிட்டி பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்து இந்த மாதிரி போஸ்ட்டில் வரும் நண்பா. இன்றைக்கி காலையில் 1 மணிக்கு கூட கொடுத்துருந்தேன் 31, 36, 81, 86ன்ட்டு. ஆனால் அது வந்து அது 63ன்னு திருப்பி விழுந்துருச்சு நண்பா. இது எதிர்பார்க்கல. அதே மாதிரி இதே ரிசல்ட் அப்படியே 6 மணி ஷோவில் விழுந்திருக்கும் 386ன்னு சொல்லி விழுந்திருக்கும். அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு நண்பா. நாளைக்கு கண்டிப்பாக 3 ஷோக்கு வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் ஈஸியாக பிக் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பா. கெஸ்ஸிங்கை பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.